ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் இதுக்கு வந்து ஒரு ஒன்லைன் சொல்லியிருந்தாங்க, இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. எனக்கும் வந்துட்டு இது நம்ம பண்ணாத விஷயமா இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓகே, நம்ம இப்படியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒன்லைனில் நிறைய டைலாக்ஸ் நான் போட்டு இந்த ஸ்டோரியை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயனும் ஜேகேவும் தான் காரில் போயிட்டுருக்காங்க. ஒயன் ஜேகே பார்த்துட்டே இருக்கா. என்னடி பார்த்துட்டே இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய நாவலிஸ்ட் நீ, உனக்கு பதட்டமாக இருக்கா? அப்போல்லாம் இல்லை, ஒரு 3 ஸ்டோரி எழுதியிருப்பேனா? ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஜேகே வந்து கீர் போட்டுட்ருப்பான்ல, அதில் உங்கள் கையை எடுத்து வச்சு அவன் கையை வச்சு பிடிச்சிட்டு, இங்கே பாரு, இதுக்கு நீ ரொம்ப டிசர்வ் தான். ஸோ நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சரியா? இவ்வளோ பதட்டம் ஆகாதடி. நீ எழுதியிருக்க 3 ஸ்டோரி வேறு லெவல், அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எந்த ஷாப்புக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குறது உன்னோட புக் தான். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய நாவலிஸ்ட் ஆகிட்டு இப்போ உட்காந்து பயந்துட்டுருக்க நீ. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ பெரிய அவார்ட், எவ்வளோ பார்த்துட்டும் இருக்குது தெரியுமா? ஆனால் அதை விட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் எல்லா விதமான எமோஷன்ஸையும் காட்டிகிட்ருக்கீங்க. ஜேகே அதை பார்த்து சிரிச்சிட்டு, எனக்கும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம் இதெல்லாம் என் லைஃப்பில். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு வந்து அடி சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. 2 பேருக்குமே ஒரு ஸ்மைல் வருது. அப்புறம் இப்போ நேராக வந்து கார் ஒரு பிளேஸில் தான் நிற்கிது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இருங்க பிரின்சஸ், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே இறங்கி போகிறான். அங்கே அவ்வளோ பேர் அவனை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அவன் வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் கையை நீட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே இறங்குடி. நீங்கள் இறங்கிட்டு ஜேகேயோட ஹேண்டில் கை வைக்கிறீங்க. 2 பேரும் ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி தெரியுறீங்க. அங்கே உங்களை அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த 3 நாவலும் செம்மையாக இருந்துச்சுல்ல, இந்த பொண்ணு தான் எழுதுனது, இவங்க தான் அந்த ரைட்டர்னு அவ்வளோ பேர் உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டே வந்துட்டு உள்ள போகிறீங்க. 2 பேர்த்தையும் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க, எல்லாமே அந்த பிக் ஸ்க்ரீனில் வருது. நீங்கள் ஜேகே காட்டிட்டு, இது என் லைஃப்பில் நடக்காத ஒரு விஷயம், பட் நடந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு எல்லோரும் ஒன்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. எப்படிலாம் நீ அழகழகாக ஏதாச்சும் பண்ணாத, நான் எப்படியும் உன் மேலே அப்படி மேடை ஃபாலோ ஆனனோ அதே மாதிரி எல்லாரும் ஆயிரப்போகிறாங்க. நீங்கள் ஜேகே சொன்னதை கேட்டு சிரிச்சு அவன் செஸ்ஸில் லைட்டாக அடிச்சுட்டு, அப்போல்லாம் இல்லை, உன் அளவுக்கு யாராலையும் என்னை லவ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. வா அப்படி சொல்லிட்டு 2 பேர் போய் ஃபர்ஸ்ட் இருக்க சேர்ல உங்கள் பேர் தான் ஒட்டியிருக்காங்க. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டே இப்போ உட்காருங்க. ஜேகே அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான். 2 பேர்த்துக்கு அவ்வளோ ஹாப்பி. அங்கே நிறைய பேருக்கு அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஜேகே வந்து த பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் அண்ட் பெஸ்ட் ஐடல் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி நிறைய அவார்டு வாங்குகிறான். ஜேகே வந்து சோலோ ஐடல், ஸோ அவனுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜேகே எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களை பார்த்த மட்டும் தான் சிரிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான். இப்போ வந்து உங்களை தான் கூப்பிட்றாங்க. அதுவும் வந்துட்டு உங்களோட 3 நாவலும் பெஸ்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போய் அவார்ட் வாங்கிட்டு வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் அவங்கள பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, மேம் ஒரு 2 கொஷின் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த 3 அவார்டு இப்போ உங்கள் கையில் இருக்குது. 3 பிடிச்சிட்டு அங்கே இருக்க ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு 1 செகண்ட் ஜேகே மைக்கில் சொல்லியிருப்பான் எல்லாரும் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் கூட நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். தாராளமாக சார் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே ஸ்டேஜ் ஏறி வர அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருப்பீங்க. அவன் உங்கள் கிட்ட வர உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜேகே வந்துட்டு அந்த 3 அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வாங்கி அங்கே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வச்சுட்டு உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, பேசுதி இப்படி சொல்லிட்டு மைக்கை வாங்கி பிடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆடி பண்ணாத. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நான் இப்படி தான் பண்ணுவேன். அது ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லோரும் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கார்ல அவர், வான்னு சொல்லி பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு, உண்மையிலே நீங்கள் ரொம்ப லக்கி மேம், நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு, சரி ஆன்சர் பண்ணு.
அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் 3 நாவல் இந்த இயரில் எழுதி 3க்குமே அவார்ட் வாங்கின ஒரே ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான் தெரியுமா? இத்தனை டைம் நான் அவார்ட் கொடுத்தல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் அவங்க சொல்கிறத கிட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அது இல்லாமல் உங்களோட விஷயந்தான் அல்டிமேட்டு. அதாவது எல்லா ஆத்தரும் எப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டோரி எழுதுறாங்கன்னா, இப்போ வந்து க்ரைம் எழுதுறாங்கன்னா க்ரைம் மட்டும் தான் எழுதுவாங்க, த்ரில்லர் எழுதுவாங்க த்ரில்லர் மட்டும் தான் எழுதுவாங்க, மிஸ்ட்ரீஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. பட் நீங்கள் அப்படி கிடையவே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களோட இது வந்துட்டு ஹாரர், செகண்ட் வந்து மிஸ்ட்ரீஸ், தேர்ட் வந்து லவ். ஸோ 3தையும் காட்டியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆத்தரால் இப்படி பண்ண முடியும், 3தையும் ஒரே ஆத்தர் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூஃப் பண்ணதே நீங்கள் தான். நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படிலாம் இல்லை, நமக்கு எப்போ எது தோணுதோ அதை கண்டினியூஸ் பண்ணலாம். இப்போ ஹாரர்னால் ஹாரர் மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, ஹாரரை தாண்டி இதையும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால எழுதின நாவல் தான் இந்த 3. ஓ ஆனால் மேம், பட் ரியலி ஆசமாக இருக்கும் உங்களுது. ஏன்னா யாராலுமே இந்த அளவுக்கு பண்ண முடியாது. நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு அப்படிலாம் இல்லைங்க, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை நம்ம மேலே கொண்டு வந்தால் போதும். எனக்கு கொண்டு வரேன் சொல்லிட்டு ஜேக்கோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு இவரை ஹெல்ப் பண்ணாலும் சொன்ன கொண்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே மேம், அல்லாமல் நீங்கள் 4ஆவது ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த பொண்ணு சொல்கிறத கிட்ட லைட்டாக சிரிச்சிட்டு எஸ் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமே, எஸ் ஹிண்ட் கொடுங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கத்துறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஹிண்ட்டா ஜேகே பார்க்குறீங்க, ஜேகேனே ஹிண்ட்டு தான் கூட நானும் கேட்டுகிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மைக் அவன் மாற்றிட்டு வச்சு கேட்குறான். எல்லோரும் வாவ் சார் கேட்குறதுக்காகவே சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது நான் ஸ்டோரி சொல்லலை, பட் சின்னதாக ஒரு 1 லைன் எஸ் மேம் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒரு ரீபர்த் மாதிரி இருக்கும், சேம் டைம் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஹாப்பி லைஃபாகவும் இருக்கும். மேம் எங்களுக்கு இந்த கான்செப்ட் சத்தியமாக புரியலை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. கான்செப்ட் புரியவே வேணாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. நான் ஸ்டோரி இன்னும் 10 டேஸில் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் வாங்கி படிங்க, ரியலி அது அவசரமாக இருக்கும். அது ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்லலாம். ரியல் ஸ்டோரியான்னு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ரீபர்த்னு சொல்கிறீங்க, சேம் டைம் அன்எக்ஸ்பெக்டட் லைஃப்னு சொல்கிறீங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியல மேம், எப்படி சொல்கிறீங்க? அது ரியல் ஸ்டோரி, சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கான ஒரு இன்டர்வியூ வைங்க. அதில் எனக்கு கிளியராக இதில் நான் என்னென்னு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே அங்கே சொல்கிறேன். எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி மேம், சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க, 2 டேஸில் பண்ணிடுறீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கன்ஃபார்மாக 1 இயர். எனக்கே குழப்புது ஜேகே உங்களை பார்த்துட்டு நர்வஸ் ஆகாதுடி. 1 இயர் கிடையாது சாரி அப்படின்னீங்க. எல்லோரும் நீங்கள் 1 இயர் சொல்லி ஓன்னு கத்திருப்பாங்க. நீங்கள் 1 வீக் சாரி, நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பார்த்ததே இல்லை அவங்க லைஃப்பில். அதாவது இவ்வளோ பெரிய கும்பலை, ஓகேவா, இவ்வளோ மக்களுக்கு நடுவில் நின்று பேசுறது எவ்வளோ நர்வஸாக இருக்கும்னு இங்கே நின்னா மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் எவ்வளோ நர்வஸ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் என் ஒய்ஃப் பர்ஃபெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிடாம். கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஜேகே இப்போ தான் லைட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ரீபர்த்தா ஜேகே உங்களை பார்த்துட்டு நிச்சயமா ஓடி ஸ்டோரி எழுதிட்டியா? ஃபினிஷ் பண்ணிட்டியா? பண்ணிகிட்டே இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலடி இதை ஸ்டோரி எழுதுவேன்னு. ஜேகே எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும் ஜேகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் யார் லைஃப்லேயும் நடக்காது, பட் என் லைஃப்பில் நடந்திருக்கல்ல, அது நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு ஸ்டோரியாவாச்சு. அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து அழகாக ஐஸை வந்து பிளிங்க் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு மேலேருந்து வந்துட்டு ஒயன் என்ன மீனி எப்படி சொல்லிட்டு அவள் டக்குன்னு வந்து ஒயன் வந்து பார்க்குறான். எவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்டி கெடுக்கிறேன்? ரீபர்த்து அது இது ஸ்டோரி நல்லா சொல்கிறே, எங்களால் புக்கை வாங்கி படிக்க முடியாதுடி, அந்த ஸ்டோரியை வச்சு சொல்லேன். நீங்களும் போங்க புக்கை வாங்கி படிங்க. எங்களால் புக்கு வாங்க முடியாதுடி, நாங்கள் ஜஸ்ட் எஃப்எஃப் மட்டும் தான் கேட்போம். ஸோ ப்ளீஸ் சொல்ல. இவ்வளோ நீ கெஞ்சி கேட்குறனால மினி நான் கெஞ்சுறேன். நீ இவ்வளோ கெஞ்சுறனால இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு பெட்டில் படுத்திருக்கா. அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டுருக்கு. ஒரு பொண்ணு வந்து அந்த ட்ரிப்ஸில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் இந்த 10 நிமிஷத்தில் கண்ணு முழிச்சிருவாங்கம்மா. சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. இல்லைம்மா பரவாயில்லம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் சின்னதாக அவங்கள பார்த்து பவ் பண்ணிட்டு வெளியே போக போகிறா. கரெக்டாக பார்த்தா அந்த பொண்ணு கை மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நர்ஸ்
என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். என்னோட கை அசையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறான். எஸ், உங்கள் ஹேண்ட் லைட்டாக மூவ் ஆகுது. அங்கே நிற்கிறது உங்கள் அம்மா தான். ஹேண்ட் மூவ் ஆகுது, நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் உங்கள் காலுக்கிட்ட நின்ட்டாங்க. அந்த பொண்ணு பார்க்குறவங்க அப்படியே உங்கள் ஹேண்ட் ஒவ்வொரு எல்லாம் மூவ் பண்ணிட்டேன்னு பொறுமையாக நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. நர்ஸ் உங்களை பார்த்துட்டு, மேம் நான் தெரியறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டுறீங்க. டக்குன்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வைன் உனக்கு தெரியல நாடி உங்களுக்கு, பட் அவங்க யாருன்னே தெரில. நீங்கள் சின்னதாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கீங்க. வைன் அம்மா தெரியலண்ணா, பாப்பா அம்மா பேசுகிறது கேட்குதான் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆன்சரே பண்ணல. நர்ஸ் டக்குன்னு நிமிஷம் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நான் டக்குன்னு போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க கை பிடிச்சிட்டு, வைன் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் அது பெருசாக பண்ணல, டக்குன்னு மயக்கம் ஆயிட்டேன்னு மட்டும்தான் சொன்னார் மாப்பிள்ள, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா. நீங்கள் எப்படி பிளாங்காக உங்களை பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க, வேறு எதுவுமே சொல்லலை. நர்ஸும் வந்துட்டு வேகமாக போய் டாக்டரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. டாக்டர் உங்களை பார்த்துட்டு, உங்களுக்கு ஐஸ் நல்லா தெரியுதுல்ல? தெரியுது. கை கால் எதுவும் ரொம்ப வலிக்குதான்? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் அவங்கள பார்த்துட்டீங்க, உங்களை பார்த்துட்டு ஓகே, மற்றபடி எல்லாமே ஓகேவா தான் இருக்குது. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு இருக்குன்னு போக போகிறாங்க. டாக்டர் அவள் என்ன ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. அவள் என்ன அம்மன் கூட கூப்பிட மாட்டேங்கிறா, அது என்னன்னு கேளுங்க. டாக்டர் கொஞ்சம் ஷாக்கு. சின்ன ஆக்சிடென்ட் தானே சொன்னீங்க, தலையில் அடிபட்டுச்சா? இல்லை டாக்டர், மாப்பிள்ளை தலையில் தான் அடிப்படலான்னு தான் சொன்னார், பட் என்ன யாருன்னு நிமிஷம் இருங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அம்மா வெளியே அனுப்பிட்டு, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு, எனக்கு அவங்க யாருன்னே தெரியல. டாக்டருக்கே ஷாக்கு. நிஜமாக உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியலையா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை ஆட்டுறீங்க. அவங்க மட்டும் உடனே சரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடலாம், ஹெட்டை ஸ்கேன் பண்ணிடலாம், டக்குன்னு தள்ளிட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களை வேகமாக கூட்டிகிட்டு போய் ஹெட்டெல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஹெட்டெல்லாம் நார்மலாக இருக்கும், ஒரு சின்ன அடி கூட இல்லை. பட் அந்த பொண்ணு மறந்துருச்சு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்போ வேணால் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. உங்கள் அப்பா வந்து நான் யாருன்னு தெரியுது அம்மா அப்படிலாம் கேட்டிருப்பாரு. நீங்கள் தெரியவே இல்லைன்ட்டீங்க. இன்னும் 2 பேரும் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு யாரையுமே தெரில. அவங்க யாருன்னு கேட்க உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் திருப்பி எல்லோரும் என்கிட்ட ஒரே கொஷின் கேட்குறீங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக அந்த 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. எதுக்கு அவனை வர சொல்லுவோமா, அவனை பார்த்தா கூட ஞாபகம் வரல. உன் பையன் நல்ல வண்டியை விட்டு கொண்டு போய் இடிச்சு விட்டதுக்கு இப்போ உன் பையனை கூட்டு வந்து இங்கே நிறுத்த சொல்கிறியா? இங்கே என்னதான் இருந்தாலும் வந்து தானங்க வாங்கணும், அவனை ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுவாங்க. இப்போ கம்முன்னு இரு, அவங்க அம்மா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ எனக்கு தெரில, வேறு எதையாச்சும் பேசி தொலையாது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கும் மாப்பிள்ளையே வர சொல்கிறீங்களா? அவரை பார்த்து ஞாபகம் இருந்தாலும் நல்லது தானுங்க. நானும் அதை சம்மந்தி சொல்கிறேன், வர சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ஜேகேவே வர சொல்லிட்டாங்க. ஜேகே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரா. நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே, ஜங்குக்கு வம்சி ஷாக்கு. நீங்கள் எப்போதுமே ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அழுத்தி கூப்பிட்ற ஒரு ஆள், ஜங்குக்காவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஷாக்கு. உங்ககிட்ட வந்துட்டு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படிங்க? ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் உன்னை பார்க்க எங்கள் அம்மா வர சொன்னாங்கன்னு வந்தேன், உன்னை பார்க்க நான் வந்து தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி சாதிச்சுக்கிட்டு, நீங்கள் எதுக்கு என்ன பார்க்க வரணும்? என்ன எப்படி கொஷின் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு, ஏமா உனக்கு ஜேகே ஞாபகம் இருக்கான்? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஜேகே தெரியுமே, அப்புறம் எனக்கு எப்படி ஜேகே தெரியாமல் போகும்? என்னங்க இப்போ புதுசாக பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க அப்பா பார்த்து கேட்குறாங்க. தெரியல, இவனடி இப்பெல்லாம் சொல்கிறா, என்னடி இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கும். டக்குன்னு டாக்டர் திருப்பி வர சொல்கிறாங்க. ஹீஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஜேகே என் புருஷனா? எங்க நான் கனவுல இருக்கிறேன், நீங்கள் கனவுல இருக்கீங்களா டாக்டர்? ஜேகே என்னை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை, ஹீஸ் அ ஐடல், நான் ஜஸ்ட் நார்மல் கேர்ள், எனக்கு எப்படி ஜேகே கூட கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக டாக்டர்கிட்ட கொஷின் கேட்குறீங்க. டாக்டருக்கும் ஒன்றும் புரியல, ஜேகேக்கும் ஒன்றும் புரியல, சுற்றி இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் உங்களை பார்த்துட்டு, ஓகே வென் ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் கேட்குறேன், நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் இது கேட்காம போனதுக்கு என்னோட தப்பு தான். நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு, இவ்வளோ படித்தோம் என்ன கேட்கணும்னு கூட இந்த டாக்டருக்கு தெரில. டாக்டருக்கு ஷாக்கு. ஜேகே பார்த்துட்டு, இப்படி பேசாத. சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக தலையாட்டுறீங்க. நீங்கள் ஜேகே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சரின்னு தான் சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஷாக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இன்னும் பெரிய ஷாக்காக கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் லயா. லயாவா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. உன் பேர் வயன்.
நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆ ஆஹா என் பேர் இல்லையா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவோட பேர் எங்கள் அப்பாவோட பேருன்னு சொல்லி நீங்கள் 2 பேரை சொல்லிட்டு என் பேர் இல்லையா, நான் அங்கே இருக்கேன் எப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் அட்ரஸ் சொல்லிகிட்ருக்கீங்க. டாக்டர் வந்துட்டு இவங்க பேர் லயாவா? உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ அவள் பேர் ஒயன், என் பேர் வந்துட்டு மிஸ்ஸஸ் கிம், இவள் மிஸ்டர் கிம், எங்கள் பொண்ணு அவ. நீங்கள் பார்த்துட்டு ஆஹா எனக்கு இவங்க யாருன்னு தெரியல. டாக்டருக்கு என்ன இந்த பொண்ணு பேசுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகேக்கு என்ன பேசுகிற நீ, உன் பேர் ஒயன் தானே? என் பேர் இல்லையா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. டாக்டர் உங்ககிட்ட கொஷின் கேட்க நீங்கள் டாக்டர் குழப்பம் அப்படியே இருக்குது. வேறு வழியே இல்லை, இவங்களை ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு அனுப்புங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பாட்டுக்கு பெக்கான்னு யோசிச்சுட்டு மண்டை எங்கிட்ட திருப்பும் போது அங்கே ஒரு இடத்துல கண்ணாடி இருக்குது. நீங்கள் இப்போ தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கண்ணாடி முன்னாடி போயிட்டு இது நான் இல்லை, அப்போ இது யார்? நான் லயா, ஆனால் இந்த பாடி ஆமாம் அவங்க எங்கள் அம்மா அப்பான்லாம் சொன்னாங்கல்ல, ஜேகே ஹஸ்பண்ட். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் மூளை வந்துட்டு என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறதே ஒரு ப்ராசஸ்க்கே கொண்டு வருது. நீங்கள் பேண்ட் கண்ணாடி பார்த்துட்ருக்கீங்க. என்ன லயா, என்ன பார்க்குற கண்ணாடியில்? நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு டாக்டர் உங்களுக்காச்சும் நான் லயாங்கிற உண்மை புரியுதா? அவங்கள பார்த்துட்டு புரியுது டாக்டர் அது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு சொடக்கு போடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து இப்போ மேலே பறக்குது. உங்களுக்கு ஷாக்கு. அந்த பொண்ணுக்கு ரெக்க இருக்குது, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். நீங்கள் அவளை பார்த்துட்டு யார் நீ? நான் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அதாவது ஒயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட சாரி கேட்கணும். என்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் நான் ஒயின் லயா லயா சாரி மாற்றி சொல்கிறேன். லயா அது உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீ டெத் ஆகிட்ட. நானா லயா? ஆனால் நான் உங்கள் எனக்கு புரியுதா, அதாவது உன் பாடி டெத் ஆகிருச்சு. உங்களுக்கு ஷாக்கு. நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. நீங்கள் உங்களை பார்த்துட்டு என் பாடி அது மை மிஸ்டேக். ஏஞ்சல் மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்களா? தெரியாமல் நடந்துருச்சு. என்ன பொண்ணை பார்த்துட்டு மூஞ்ச பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு ஏன் நீ மைண்ட் வாய்ஸில் என்ன திட்டினாலே எனக்கு கேட்கும். கொடுமையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்கள பார்த்துட்டு உன் பேரும் ஒயன். ஐயோ என் பேர் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் உங்கள் பேரை சொல்கிறீங்க. நான் சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை சுற்றி பறக்கிறான். கேமராவில் சிக்க போகிறட்டி ரெக்கையை உடைக்க போகிறாங்க. அப்படியே ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு நீ சரியான வாளுன்னு சொல்லி உன்னோட லைஃப் புத்தகத்தில் எழுதிச்சு. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ வாழுத்தனமாக பேசுவீங்க. அடிச்சுட்டு கேட்டால் வேறு சிரிக்கிறீங்க. உன் பேரும் ஒயன். ஜியான் ஜங்குக்கு இருக்குல்ல? ஆமாம் ஜங்குக்கா, அவர் உன்னோட ஹஸ்பண்ட். சத்தியமாக அப்படி சொல்லிட்டு ஏஞ்சலை பார்க்குறீங்க. ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் உன் லைஃப்பில் நடந்திருக்கு சத்தியமாக அப்படின்னு சொல்லி கேட்குற பார்த்தியா நீ? அங்கே இருக்க ஒயன் நீ அதெல்லாம் விடு. சத்தியமாவா? சத்தியமாக அவரோட ஒய்ஃப் தானி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவரோட ஒய்ஃப் ரொம்ப கோல்டு கேரக்டர். பாவம் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு அதனால தான் ஒன்று நாங்கள் ஜங்கு கொடுத்துருக்கோம். நீ பண்ண தப்புன்னு சொன்ன. அதான் சொல்கிறேன்ல, நான் பண்ண தப்பு என்னென்னா தப்பாக எடுத்தது. அதனால் எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? அதனால தான் நீ 2 நாள் கோமாவில் இருந்த. நீங்கள் அதை பார்த்துட்டு உன் பனிஷ்மெண்ட்டுக்கு நான் இதுக்கு கோமாவில் இருக்கணும். ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு நான் பண்ண தப்புக்கு என்னை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க, அப்போ உன்னை யார் சரி பண்ணுவா? அதனால தான் நான் பண்ண தப்புக்கு ஒன்று உன் பாடிக்கு அனுப்பிடலாம் தான் நினச்சேன். ஆனால் உன் சித்தி உன் பாடியை எரிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பற்றி கேட்குறீங்க. உன்னை எரிச்சிட்டாங்க, அதனால என்னால் உன்னை அங்கே ரிட்டன் அனுப்ப முடியா. உன்னை எங்கே அனுப்பலான்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சலை பார்க்குறீங்க. அப்போ தான் கரெக்டாக ஜேகேயோட ஒய்ஃப்க்கு அடிபட்டுச்சு. உனக்கும் ஜேகே நான் ரொம்ப பிடிக்கும்ல, சரி ஜேகே ரொம்ப நல்ல பையன், சரி நீ ஜேகே பார்த்துக்கன்னு சொல்லி தான் ஜேகேயோட ஒய்ஃப் அவனை மாற்றி விட்டுட்டேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு கூலாக சொல்கிறீங்களே மேடம், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, எப்படி ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு வயன் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் அவள் தரையில் நிற்கிறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு என்கிட்ட முன்னாடியே வந்திருந்தால் ரெக்கையை உடச்சிருப்பேன் பார்த்துக்கா. இப்போ அது எதாவது பேசினா ஆவியை தனியாக பறக்க விட்ருப்பேன். ஆனால் வேணாம் அப்படி சொல்லி ஏஞ்சலை பார்க்குறீங்க. ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு நீ பாரு, உன்னோட லைஃப்பில் நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்க,
நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல், எப்போவுமே உன்னை சுற்றி மட்டும்தான் இருப்பேன் தெரியுமா. உன்னோட அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ அழகையும் பார்த்தேன். ஏன்னா உங்கள் சித்தி உன்னை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க. உங்கள் அப்பா உன்னை கண்டுக்கிட்டது கூட இல்லை. இப்போ கூட நீ இறந்துட்டேன்னு தெரிஞ்சப்போ யாருமே அளவே இல்லை தெரியுமா. உன் பாடியை நார்மலாக எரிச்சிட்டாங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு அது ஒன்றும் நான் ஷாக் ஆகிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, அதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு அது எனக்கும் தெரியும். அதனால தான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வேலையை நான் பார்த்தேன். அப்போ இது நீ தெரியாமல் பண்ணலையா. ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு அது நான் பெரிய இடத்துல நான் சொல்லிட்டேன் அது என்னோடய மிஸ்டேக்னு. பட் அதை நான் வேணும்னே தான் பண்ணேன். உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது கரெக்டாக இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நீ இறந்துடணும்னு சொல்லி நான் நினச்சேன். நீங்கள் ஏஞ்சலை பார்த்துட்டு நல்ல ஏஞ்சல் டே நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதாவது நீ இறந்துட்டா இதுலேருந்து விடுதலை கிடைஞ்சிடும். ஏன்னா நீ நிறைய தடவை அதான்னு நினைப்பேன். நீங்கள் ஏஞ்சலை பார்த்துட்டு நான் அப்படி தான் நினச்சேன். பட் எல்லாமே இப்படி தலகெல்லாம் மாதிரி பட் பார்த்தியா கடைசியாக நல்லதாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் ஏஞ்சலை பார்த்துட்டு நான் ஒரு பைத்தியம், எனக்கு கொடுத்த ஏஞ்சல் ஒரு பைத்தியம். வா ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு ரொம்ப கலாய்க்காதடி எப்படி சொல்லிட்டு போகிறா. நீங்கள் எங்கே போகிற ஏஞ்சல் திருப்பி வந்துட்டு இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஜேகே உள்ளே வந்துடுவான், டாக்டர் வந்துடுவாங்க, எல்லாட்டையும் நார்மலாக பேசு. யூ ஆர் வயன். ஃபர்ஸ்ட் உங்கள் கையை பிடிச்சாங்களா அவங்க உங்கள் அம்மா, பக்கத்தில் இருந்தவர் உங்கள் அப்பா, அது உங்கள் அத்தை. அது தெரியும், எங்கள் அத்தை எங்கள் மாமா. ஜேகேவோ எனக்கு நல்லா தெரியும். ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு இவளுக்கு வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. அப்புறம் நீ அவேரு. நீங்கள் ஏஞ்சலை பார்த்துட்டு நானாவே அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உனக்கு தான் எல்லாம் மறந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதனால் அப்படியே மறந்துடுச்சு, கேரக்டர் இதுவாக மாறிடுச்சுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. நீ உன் லைஃப்பை இன்னும் பேராச்சும் ஹாப்பியாக வலிச்சரியா பாய் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல் போயிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக அந்த சேனலில் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க உங்கள் பேர் ஞாபகம் இருக்கா. நீங்கள் வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு என் பேரும் என்ன சொன்னாங்க, எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சரி ஓகே வேறு எப்படி சொல்லிட்டா உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மெமரி லாஸ் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை டிஸ்சார்ஜும் பண்ணியிருப்பாங்க. ஜேகே தான் இப்போ உங்களை காரில் வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஜேகே அவன் பாட்டு கருட்டிகிட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எதுக்கு நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா, உனக்கு தான் என்னை பிடிக்காதில்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சும்மா பேசுகிற. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்காத மாதிரி எனக்கு தோணலையே, உனக்கு தான் என்னை பிடிக்கலையோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு தோணும் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கார் ஓட்டிட்டு போய் நேரம் அந்த வீட்டில் நிறுத்திட்டான். இங்கே ஜேகே பார்த்துட்டு இது யார் வீடு. என்னோடய வீடு தான். உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு தானே. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி கேட்டிருப்பீங்க, அவன் இறங்கியிருப்பான். ஆமாம். அப்போ நான் உன்னோட ஒய்ஃப் தானே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அப்போ இது நம்ம வீடு. ஆமாம் நம்ம குழந்தை இது இருக்கான். ஜேகே உங்களை பார்த்துட்டு முறைச்சிட்டு அவன் பாட்டு கையை எடுத்துகிட்டு போகிறான். குழந்தை இருக்கான்னு கேட்டதப்பா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமே, அதான் ஆல்மோஸ்ட் மொத்த பேருக்குமே தெரியுமே. ஜேகே கல்யாணம் 2 வருஷம் ஆச்சுன்னு. 2 வருஷம் ஆனால் குழந்தை இருக்கணும்ல, லாஜிக் கரெக்ட் தான், ஆனால் முறைக்கிறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் கார்லேருந்து இறங்கி போகிறீங்க. ஜேகே பாட்டுக்கு நேராக வீட்டுக்குள்ளே போயிருப்பான். நீங்கள் குடுகுடுன்னு ஜேகே கிட்டே போயிட்டு ஜேகே என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். இப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடு அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கான். எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கூட, இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை பாரு, தொல்லுன்னு தாத்தா மாதிரி இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு போ ஒரு ரூமில் இருக்கும் போய் எடுத்துக்கோ. ஒரு ரூம் ஏன் ரூம் இல்லை நம்ம ரூம். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஓ ரூம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் கை வச்சு உங்களை தள்ளிட்டு போகிறான். என்ன பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை ரூம்குள்ளே விட்டுட்டு இதுதான் ஒரு ரூம் சரியா, இங்கே ட்ரெஸ் இருக்கும் எடுத்து மாற்றிக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கிடக்கிற ரூமுக்கு போயிட்டான். ஜேகே அப்படியே போய் பெட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறா இவ, புதுசாக இதோ பேசுகிறா. இப்பெல்லாம் அவள் பேசினதே இல்லை. எரிஞ்சு விழுவா. இன்றைக்கி நான் எரிஞ்சு விழுற அவகிட்ட வரா. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே அவன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் அப்படியே அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். உண்மையாலே அது ஒயந்தானா இல்லை வேறு எதுவும் பொண்ணா அப்படி சொல்லிட்டு அவனுக்கே தோணுது. அடப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த கபோர்டில் போய் திறந்து பார்க்குறீங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் ஷார்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டு பழக்கமே கிடையாது. உங்களுக்கு அதை பார்த்து அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்கு. நீங்கள் குடுகுடுன்னு ஜேகே எந்த ரூம்குள்ளே போகிறான்னு பார்த்துருப்பீங்க. கடற்கடன்னு அந்த ரூமில் போய் டோரை லாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும், இந்த ட்ரெஸ்லாம் ஷார்ட்டாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு உனக்கு அப்படி போட்டு தானே பிடிக்கும், எப்போ பார்த்தா நான் அப்படி போட்டு தானே ஆடுவேன், இப்போ என்ன புதுசாக வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஜேகே உங்களை பார்க்குறவங்க மூஞ்சிலாம் நீங்கள் அப்படியே அழுற மாதிரி மாற்றிட்டு ஏன் என்ன திட்டுற, ஏன் என்ன மிரட்டுற, உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. ஜேகே உங்களை பார்த்துட்டு ராமா மறந்தாலும் குழந்த மாதிரி பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி அப்புறம் வேறு உனக்கு என்னதான் ட்ரெஸ் வேணும். எனக்கு சுடிதார் வேணும். ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ தானே நீ அழுத, அது போயிடுச்சு,
ஜேகே உங்களை பார்த்துட்டு போகும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. சுடிதார்லாம் இங்கே கிடைக்காது, அப்புறம் அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் அங்கிட்டாச்சும் வாங்கியிருப்பேன்ல. நான் இப்படி ட்ரெஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் இப்படி தான் போட்டேன்னா. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்புறம் அது வந்துட்டு சொல்லியிருப்பேன், அதை போடாதடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆடிக்கிட்டு மினிக்கிட்டு போடுவோம். இப்போ என்னன்னா அதை தான் போடுவேனான்னு கொஷின். நீங்கள் எப்படி ஜேகே வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்கிற? ஜேகேவோட நீங்கள் ஷார்ட்டாக வேறு இருப்பீங்க, தலையை வேறு சாய்ச்சிட்டு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐப்ரோ வேறு ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்லலை, இப்போதைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடு, நாளைக்கு வாங்கி தரேன், நைட் ஆகிடுச்சு ஞாபகம் இருக்கான். ஜேகே உங்களை பார்த்துட்டு போடு அப்படின்றான். ஒரு நைட் ட்ரெஸ் கூட இல்லை. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அதுக்கு நீ என்ன தான் பண்ண சொல்கிற? ஒன்றும் பண்ண வேணாம், இப்படி முறைக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கேமரா முன்னாடி எவ்வளோ அழகாக சிரிப்பேன், ஏன் இப்போ நீ முறைக்கிற? ஜேகேக்கு டக்குன்னு சிரிப்பு வந்திருக்கும். கேமரா முன்னாடி நான் சிரிக்கிறேன்னா அது என்னோட நடிப்பு, என்னோட ரியல் கேரக்டர் உன் கூட இருக்கப்போ இப்படி தான் இருக்கணும்னு நீ நினைப்பில்ல, அப்படி தான் நான் இருக்கேன். க்யூட்டாக சரி க்யூட்டாக இருப்பேன். ஜேகே உங்கள் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கேன், பயங்கரமாக ஃபேஸில் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஷப்பப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் போயிட்டு அவன் பாட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுறான்? இப்போ அவன் அந்த பொண்ணு ஜேகே நிறைய கொடுமை பார்த்துருக்கும் போல். ஃபேஸ்லாம் கோல்டாக வச்சுட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறான், ஆனால் மனசுக்குள்ளே எதுவும் நினைக்கிறான் போல். ரியாக்ஷனில் தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஜேகே ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகே ரூமில் போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. ஆன்னு பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ, அந்த கல்யாண ஃபோட்டோ தான். அந்த பொண்ணு அப்படி முறைச்சிட்ருக்கா. ஜேகே க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான். என்ன ரியலுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, எல்லா ஃபோட்டோஸும் அப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு ஜேகே விட்டு தள்ளி நிற்கிறது, ஜேகே முறைக்கிற மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஜேகே தான் க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான். கொஞ்சமாக இயர்ஸ் வயசுன்னு சொல்லி ஒட்டியிருக்கான் போல. போக ஜேகேவும் உருன்னு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஜேகே கொடுமைப்படுத்தியிருக்கோ, அதனால தான் ஏஞ்சல் நம்மளை விட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஏஞ்சல் டக்குன்னு வந்துட்டு இப்போயாச்சும் எனக்கு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சலை பார்க்குறீங்க. அதான் சொல்கிறேன்ல, ஜேகேயோட லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிப்பேர் நான் லைஃப்பை நீ ஹாப்பியாக மாற்று. நீங்கள் ஏஞ்சலை பார்த்துட்டு அவனை ஹாப்பியாக மாற்றுறேன்னு சொல்லி நான் சேடாக மாறிடுவேனே போலயே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல் உங்கள் காதுகிட்டே வந்து கேட்குறான். அம்மா காதுகிட்ட வந்து கேட்காத. சரி சொல்லு. அவள் என்கிட்ட சிடுன்னு பேசுகிறான். நான் அப்படியே மூஞ்சி இப்போ வந்து ஹாப்பியாக 1000 பல்பு மாதிரி வச்சுக்கலாம். சிடுன்னு பேசிட்டே இருந்தா அப்புறம் ஏன் மூஞ்சி டல்லாம் இராதா? ஏஞ்சல் உங்களை பார்த்துட்டு உனக்கு வெக்கமானும் சுடு எல்லாம் இருக்கிறதா அப்படி சொல்லி உங்கள் தலையை சுற்றி கேட்குறான். நீங்கள் ஏஞ்சலை பார்த்துட்டு ரக்கே பிக்க போகிறேன்டி. ஜேகே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சும்மா சுற்றி பார்க்குறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு இந்த ரூம்குள்ளே வர முடியாது, அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே தனி ரூம் கேட்டு போனேன், அப்புறம் எதுக்கு இப்போ இந்த ரூம்குள்ளே வர? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே அதெல்லாம் நான் மறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் சொல்லணும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுருக்கீங்க. க்யூட்டான ஃபேஸ் டைம் மயக்கிறோம். இந்த ஃபேஸை பார்த்தா நான் அழகாக இருக்கான்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அதுவும் அப்போல்லாம் நல்லா பேசினான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுடுன்னு பேசினான். இப்போ நல்லா திருப்பி க்யூட்டாக பேசுகிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. இவளுக்கு ஏற்ற மாதிரி நான் இத்தனை தடவை மாறணும் அப்படிங்கிற மாதிரி வேறு இருக்குது அவனுக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சாப்பிடு. சரி அப்படின்றீங்க. ஜேகே வந்து இறங்கி போயிட்டான். இன்னும் அந்த ட்ரெஸ்லேயே தான் இருக்கீங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்களே ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ், அதை போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ உங்களை பக்கம் தான் பேய் மாதிரி இருக்குது. நீங்கள் திருப்பி கிடக்கலாம் ஜேகே ரூம் ஏறி போயிட்டீங்க. ஜேகே கீழே இறங்கி போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா ஜேகேயோட ஷர்ட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு ஒரு ஷர்ட் மட்டும் போட்டுக்கிறீங்க. உள்ளே ஒன்றுமே போடல, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, கீழே இருக்க ரூமில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஷர்ட்டை போட்டுட்டு ஜேகே பார்க்காதப்போ பொறுமையாக உங்கள் ரூமுக்கு போயிட்டு இன்னர்ஸ் போட்டு ஷர்ட் போடுறீங்க. ஓகே தான். இப்போ அது உங்கள் தைஸ் கீழே இருக்குறீங்க. என்னடா இம்மாயிட்டாக இருக்க? நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ஜேகேக்கு உங்களை பார்த்து ஷாக்கு. இப்போ தான் யாரும் கிட்ட சொன்னாங்க ஷர்ட்டோட ட்ரெஸ்லாம் போட மாட்டேன்னு, இப்போ என் ஷர்ட்டை போட்டு சுற்றுறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா, அதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து உங்களுக்கு பார்த்து ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்காது, இது என்ன பிடிக்காது, இதெல்லாம் தான் உனக்கு பிடிக்கும், இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனுக்காக ஒன்று சமைச்சு வச்சுருக்கான். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு எனக்கு இது தான் பிடிக்கும், இது தானே உனக்கு பிடிக்கும், ஸோ எனக்கு பிடிக்கும். ஜேகே உங்களை பார்த்துட்டு பையன் சத்தியமாக உனக்கு மெமரி லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது, ஆனால் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, இது சத்தியமாக எனக்கு புதுசாக இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் டிவோர்ஸ், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயா போயிடலாமான்னு இருக்குது தெரியுமா, அவ்வளோ வியர்டாக பண்ணுற, ஒரு வாரத்தில் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அந்த பிளேட்டை கொடு அப்படி சொல்லிட்டு டக்குனு உங்கள் பிளேட்டை கொடுங்களா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நிஜமாவா
ஆமாம் தானே, நீ தானே சொன்ன எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கிறடா, எனக்கு ஒன்றை மாதிரி ஒருத்தவங்க கூட வாழ முடியாதுன்னு. அப்படி பார்த்தா டிவோர்ஸ் தானே பண்ணணும். நீங்கள் ஜேக்கு பார்த்துட்டு ஒன்று மாதிரி ஒருத்தங்க கூட வாழணுன்னு தான் அத்தனை பொண்ணோட ட்ரீமு. இந்த பொண்ணு இப்படியே அவங்கக்கிட்ட சொன்னா ஜேக்கு உங்களை நிமிஷம் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆமாம் சொல்லு, இந்த பொண்ணு அப்படி தான் சொன்னாளா? ஜேக்கு ஒன்றுமே புரியலாவே, என்ன பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். ஜேகே நீ கம்முன்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுன்னா நானே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். நடக்கிறது கஷ்டம்தான், ஆனால் கனவுல பண்ணியிருப்பேன். நிஜத்தில் நடக்கிறது கஷ்டம்தான். ஜேகேக்கு ஒன்றும் புரியல, இவனடா பைத்தியம் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உனக்கு நான் பேசுறது பைத்தியக்காரத்தனமாக தெரியுது தானே, அது வரை க்யூட்டாக சிரிச்சிட்டு கேட்குறீங்க ஜேகே. ஆமாம். இப்படி எதுக்கு ஃபேஸில் அடித்த மாதிரி முதல்ல சொல்கிற? நீ கேட்குறது அப்படி தான் இருக்குது, நிச்சயமாக பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு செஞ்சு சோறு கொடு சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தட்டில் இருக்கிறத நீங்கள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவனை சாப்பிட்டுட்டே உங்களுக்கு பார்க்குறான். டோட்லி அவனுக்கு செம்ம வியர்டாக தெரியுது இதெல்லாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இந்த ஷர்ட் கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, உன்னோட பேண்ட்டு தெரியா? ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே போய் பேண்ட் எடுத்து போட்டு வரீங்க, ரொம்ப தொலைன்னு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம், ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் மடிச்சு விட்டு போய் ஷோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறேன், இங்கே வா இங்கே வந்து உட்காரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு யாரா இவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனை வந்து அவங்க ஆப்போசிட்டில் உட்காரான். நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு இப்போ நான் சொல்கிறது உனக்கு பெரிய பெரிய பைத்தியக்காரத்தனமாக தெரியும், இப்போ நீ பண்ணுறதே எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பட்டு நான் அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. என் பேரும் ஒயின் கிடையாது இது எப்படி சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்கிறீங்க, அம்மா அப்பா பேர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு இதை தான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லே சொல்லிட்டு ஜேகே அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஏஞ்சல் சொல்லியிருக்கும் போது எல்லாமே சொல்கிறீங்க. ஜேகேக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்புற கதையாகவே இல்லாமல் பொய்யா பேசாத சரியா, ஏதாவது கனவு வந்துச்சா மறந்துடு சரியா, உன் கேரக்டரே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட ரியல் கேரக்டர் சொல்லலாம். உங்களுக்கு ஜேகே கல்யாணம் ஆனது உங்களுக்கு ஜேகே சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஒயின் ஜேக்கிட்டு சிட்டுன்னு பேசுவா. எதை சொன்னாலும் முடிட்டு போ, எனக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பார்க்குறியா ஜேகே என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காத, உனக்கு வேறு ரூம் எனக்கு வேறு ரூம் அவ்வளோதான். என் ரூம்குள்ளே வந்த டென்ஷன் ஆயிடுவேன் ஜேகே. உன் மூஞ்சி கண்ணு முன்னாடி இதுக்குடா காட்டுற, இப்படியே தான் பேசுவா. அது எல்லாம் ஜேகே சொல்லி காட்டுறானுங்க. இப்படி ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ண. ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுவே நீ தான். ஐயோ அதுதான் நான் இல்லையே, அந்த ஃபேரி தான் சொன்னான் உன் பேரை உன் என்ன வச்சுக்கோ. நான் சரி இந்த பேர் நல்லா தானே ஸ்டைல் அழகாக இருக்கேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அதை தாண்டி சரி இதனோட ரியல் நேம் இல்லை, பட் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பேர் தான் தெரியும், அதனால தான் அது கூட நான் பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு உன் பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி, தயவுசெய்து உன் கட்டுக்கதை நிறுத்து, நைட் ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் வருது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போய் ரூமில் படுத்துட்டான். எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கேன், கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு போய் படுத்துருக்கான். ஜேகேக்கு என்ன சொல்கிறா இப்போ புதுசாக எதுவும் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் தலையில் கை வச்சுட்டு படுத்துருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் கிட்டே யாரோ படுக்கிற மாதிரி இருக்கு. அவன் டக்குன்னு திரும்பி பார்க்கலாம். நீங்கள் தான் தனியாக படுத்து பழக்கம் இல்லை, அது எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு போய் ஸ்டோர் ரூமில் படுப்பேனா அங்கே ஃபுல்லாக திங்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என் கூட நிறைய பேர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். தனியாக படுத்து பழக்கம் இல்லைப்பா. ஜேகே உங்களை பார்த்துட்டு என் தயவு செய்து போய் ஒரு ரூமில் படு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறீங்க. ஜேகேக்கு நீங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு க்யூட்டாக அந்த ஃபேஸை வச்சுட்டு கண்ணை சிமிட்டும் போது அதை போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹார்ஷாக பேச அவனுக்கு மைண்டே வர மாட்டேங்குது. அவன் அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்டான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு அச்சோ கனவுல எல்லாம் நான் டெய்லி கனவுல ஜேகே கட்டி பிடிச்சிக்கதான் இருந்துச்சு. அந்த தலைவாணியை கட்டி நான் சிக்கிட்டு படுத்துருப்பேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே கூட அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவங்கள பார்த்து முறைச்சிட்டு கம்முனு படு சரியா, கையை வந்துச்சு கையை ஒட்டச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேருந்து எடுத்துவிட்டோம் சொல்லிட்டு க்யூட்டாக வர பேசி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே உங்களுக்காக ஆல்ரெடி சுடிதாரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். இங்கே அதெல்லாம் போட்டு அழகாக இருக்குது அடிச்சுட்டு ஜேகே பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. நீ சொன்னில ஒரு கட்டுக்காத, அது உண்மையா பொய்யா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உண்மைதான்ப்பா கரெக்டாக அந்த ஏஞ்சல் வேண்டா. வயன் நீ 1000 தடவை சொன்னாலும் அவன் நம்பவே இல்லை ஆடி சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ பார்த்து கேட்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே நான் பேசுகிறேன் இரு ஏஞ்சல் பேசுகிறான் சொல்லு. அவன் நீ சொல்கிறதெல்லாம் உன்னை பொய், நீ சரியான பொய் மூட்டை நம்பிட்டு இருக்கான். பொய் மூட்டையா? ஜேகே என்னை பொய் மூட்டை நினச்சிட்டு இருக்கியா? ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்புறம் நீ சொல்கிறத உண்மை நினைப்பாங்களா? ஃபேரி என்ன எப்படி பேசுகிறான்? அதான் சொன்னல, அப்போ அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ணவா? பண்ணு. நம்மளால நம்புகிறான் இல்லைன்னா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிட்டா. பைத்தியக்கார ஃபேரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி நான் சொல்கிற ட்ரெஸ் கொட்டு போ சரின்னு சொல்லிட்டு ஜேகே நீங்கள் சொல்கிற ட்ரெஸ் கொட்டு போகிறான். அங்கே
அங்கே போயிட்டு கரெக்டாக உங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிக்க சொல்கிறீங்க. ஜேக்கு அடிச்சுன்னா அங்கே ஓப்பன் பண்ணுறது உங்கள் சித்தி தான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் நான் அவளோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு உங்களோட ரியல் நேம் இருக்கும்ல அதை சொன்னானே. அவளுக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களா? இருக்கும், நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னானே. ஷோ அதான் செத்து போயிட்டால, இதுக்கு திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க? உங்கள் வீட்டு பொண்ணு இறந்துருக்கா, இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க. அவள் என்ன நான் பெத்த பிள்ளையா? அவங்க அப்பையும் பெத்த பிள்ளை, செத்தா சாவுறா, எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க? அவங்க அப்படி தான், இவா உனக்கு என் ரூம் மட்டும் காட்டுறேன், நீங்கள் அதை மட்டும் பார்த்தா நம்பவே இல்லை. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக தலையாட்டுறான். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனால் அவங்க அப்பா இருக்காரு, அவரும் எதுவும் பேசல. நீங்கள் பாட்டுக்கு நேரம் ஏதோ தான் வீட்டுக்குள்ள சொந்த வீட்டுக்குள்ள நாய் இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவங்கள நம்மளை மதிக்க கூட இல்லை, நம்ம இதுக்கு அந்த ரூமுக்குள்ளே போகிறோம், அடவா நீ நம்மனா போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு போய் உங்கள் ரூமை காட்டி சொன்னேன்னா இது இப்படி தான் இருக்கும்னு. நான் வேணாம் தான், எனக்கு எப்படி தெரியும்? நான் அப்படி இந்த வீட்டுக்கு வந்திருப்பேன் சொல்லு. அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இதுக்கு ஒரு வீட்டுக்கு வருவானா? ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒய்யன்னு இப்படி உடனே பேச மாட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னடி எங்கே பார்த்தாலும் என் ஃபோட்டோவாக இருக்குது, நான் தான் சொன்னேன்ல உன்னோட ஃபேன்னு. ஓ இப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்றா. நீங்களே ஜேகே கூட வந்துட்டீங்க. ஜேகேனால நம்பவும் இல்லை நம்பவும் இருக்கவும் இல்லை. அவன் சரின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உனக்காக நான் குக் பண்ணவா? எனக்கு குக் பண்ணவே தெரியாது. எனக்கு நல்லா தெரியுது, நான் உனக்கு நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் செம்மையாக குக் பண்ணுறீங்க. ஜேகே ஷாக்கில் பார்க்குறோம், ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்காக எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டு என்ன அப்படி சொல்லிடுவீங்க. ஜேகே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு மடிச்சுட்டு என் கனிவனா செம்மையாக இருக்குது தெரியுமா, எங்கள் சித்திக்கே சோறு ரொம்ப பிடிக்கும், என்னை எவ்வளோ திட்டினாலும் என்ன தான் அக்கௌண்ட்டு திங்கும், சரி நானே சாத்த மாட்டேன். ஜேகே நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு இந்த வாயை வச்சு நான் அந்த வீட்டில் எப்படி நீ பொழைச்சேன்? இந்த வாய் இல்லைன்னா என்னை தூக்கி எப்பயோ ரோட்டில் போட்டிருப்பாங்க, ஏதோ இந்த வாய் இருக்கவும் தான் பழிச்சேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி உனக்கு வேறு என்ன பிடிக்கும்? அது பிடிக்கும்ல இரு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்காக ஒவ்வொன்றே செஞ்சுட்ருக்கீங்க. ஜேகே ஷாக்காகவே உங்களை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். ஜேகே இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டான், இது வந்து ஒயின் கிடையாது, ஒயின்குள்ளே இருக்க அந்த சோல் தான், அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் உங்களை ஒயின் தான் கூப்பிடுவோம், உங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களே, உங்களை ஒயின் தான் கூப்பிடான். ஒயின் நீங்கள் இதை பாரு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே எதையோ படிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு மூச்சிடுறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே இதை விட இப்படி பண்ண இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிங்கிறியா அப்படி சொல்லிட்டு அவனையும் எல்லாம் கேட்டுட்ருக்கான். நீங்கள் அவன் கூட எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ 2 பேர் சைலண்ட்டாக பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இவ்வளோ டயர்ட் ஆகிட்ட அப்பா அவன் லேப்பை பார்த்து கண்ணே வலிக்குதுடா, எவ்வளோ நேரம்டா வேலையை வாங்குவேன், சரி விடு தூங்கு தூங்குறேன், இவ்வளோ நேரம் வேலை வாங்கினா தூங்க தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு நாளைக்கு உங்கள் அம்மா வராங்களாம். ஜேகேன்னு சொல்லிட்டு ஜேகே சரி திரும்பிட்டு என்னால் உங்க கூட நார்மலாக இருக்க முடியுது, பட் என்னால் உங்கள்கிட்ட பேசவே முடியல தெரியுமா. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னோட அம்மா கேரக்டர் ஒயின் மாதிரி கிடையவே கிடையாது அடிச்சு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர், பட் ஒயின் அவங்ககிட்டே ரொம்ப கோல்டாக நடந்துப்பா. நீ அவங்ககிட்ட போய் நார்மலாக என்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க செம்மையாக ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க. ஏன்னா ஒயின் 10th படிக்கிற வரைக்கும் தான் அவங்க அம்மாட்ட பேசினாலே, அதுக்கப்புறம் பேசுகிறதே விட்டுட்டா. அவளோட ஆட்டிடியூட் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு, அதனால பேசுகிறதே இல்லை. நீ எப்படிங்கிறப்ப அவங்க அம்மாட்ட பேசினா அவங்க அம்மா ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க, அவங்க அப்பாவும் தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு அழகாகிட்டு ஷேக் பண்ணுறீங்க. ஏன்னா ஒயின் எல்லாட்டையும் சிடுன்னு பேசுவாள், நீ ரொம்ப ஹாப்பியாக பேசுகிற, உண்மையிலே இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் தரும், ஸோ நீ பேசு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா என்னோட அம்மா வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஜேகேட்ட கேட்டிருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு கேளு, நான் செஞ்சு தரேன்னு சொல்லி ஆடி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அம்மா கிடையாது, இவங்க வேறு நல்ல கேரக்டர்னு சொல்லவும் சரி இவங்களை அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்கள் மனசெல்லாம் தேர்த்திக்கிட்டீங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே குக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உண்மையிலே ஆண்டி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. தேங்க்யூ எடுத்துட்டு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணி லைட்டாக சிரிக்கிறான். கரெக்டாக உங்கள் அம்மா அப்பா இப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு இந்த பொசிஷன் உங்களை பார்த்ததே செம்ம ஷாக்கு. எனக்கு இப்போ பார்த்தா ஜேகே திட்டிகிட்டே இருக்க பொண்ணு ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்ன ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஜேகே மாறிட்டான்னு சொன்னோம், இந்த அளவாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்களை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறாங்க. நீங்கள் அவங்க பார்த்துட்டு அம்மா உள்ளே வாங்க, அவங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்ன அம்மான்னு கூப்பிட்டு பல வருஷம் ஆயிருக்கும். அம்மான்னு கூப்பிட்டு அவங்க டக்குன்னு வந்து அவங்களை ஹக் பண்ணிட்டு சாரிடி அம்மா நான் ஹக் பண்ணிட்டேன் சாரி அப்படின்றாங்க. அம்மா ஹக் பண்ணுறதுல என்னம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் ஹக் பண்ணிட்டு அப்பா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்களையும் ஃபார்ம்லாம் ஹக் பண்ணுறீங்க.
2 பேத்துக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. ஜிக்கு சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் 2 பேர்ட்டும் நிறைய பேசுகிறீங்க. எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள், நான் வந்து அதை என் மைண்டில் ஸ்டோர் பண்ணி இனிப்பேர் இதை வந்து மெமரிஸ் உங்ககிட்ட பேசுகிறேன். சரியா? இனிப்பேர் நம்ம நிறைய பண்ணலாம். அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டல் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டீங்க. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், பட் நான் சொல்லவே இல்லைம்மா. நான் அது ஏதோ ஒரு இதில் விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. யோ மை ஸ்வீட் மாமி சொல்கிறாங்க. கணத்தை பிடிச்சலாம் கேள்றீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஒயன் அம்மா அடிச்சாட்டு அவங்கள பார்க்குறீங்க. இந்த ஆக்சிடெண்ட் முன்னாடியே இருக்கலாம்னு தோணுது. அடிச்சாட்டு நீங்கள் நிமிஷம் உங்களை ஷாக்கில் பார்க்குறீங்க. ஜேகேக்கே ஷாக்கு. என்ன சொல்கிறாங்க ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் மறக்கும் தானே நீ இவ்வளோ ஹாப்பியாக அம்மான்னு சொல்லி கூப்பிட்டேன்ட்டு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிற. இது முன்னாடி நடந்திருக்கணும்டி, என் பொண்ணு என்கிட்டே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள பேக் ஹக் பண்ணுறீங்க. ஏஞ்சல் டக்குன்னு வந்துட்டு ஐயன் அவங்க உன் பாசத்துக்காக ரொம்ப இங்கே இருக்காங்க. ஐயன் அவங்க அம்மா பாசத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாலோ. ஏஞ்சல் அவங்களை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் என்னோடய பாசத்தை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நிறைய கொடு. இனி பேர் இவங்க தான் உங்கள் அம்மா. உங்கள் அம்மா இருந்தால் எப்படி பார்த்துப்பியோ அந்த மாதிரி பார்த்துக்கோ. நிறைய பாசத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் டக்குன்னு மறைஞ்சிட்டா. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்க. ஜேகே உங்களை பார்த்து சின்னதாக ஸ்மெல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அப்பாட்டையே பேசியிருப்பீங்க. இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஜேகே வந்து உங்கள் அப்பா கூட உட்காந்துருக்கா. நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூட சேர்ந்து குக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பண்ணுவேணாமா? அப்போல்லாம் சும்மா ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாடி. அவ்வளோ வலுத்தணும், உனக்கு அவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? அப்படியே தூக்கி உடைக்கிறப்ப எனக்கு அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்டே நிறைய நீங்கள் பண்ண சின்ன சேட்டை, நீங்கள் பட்ட கோவம் அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இதெல்லாம் அம்மா அவ்வளோ ரசிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக கேட்டுகிட்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். உங்கள் அப்பா ஜேகேயோட கை பிடிச்சிட்டு ஜேகே நீ ஹாப்பியாக இருக்கியா? அங்கிள் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். உன் லைஃப் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினச்சேன்டா. இப்போ என் பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பேசும்போது இப்போ லைஃப் கஷ்டமானு தோணுது. ஜேகே நீ கஷ்டம் எதுவும் பண்ணல. ஜேகே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணப்போ அவ்வளோ சிட்டுன்னு என்னை எப்போ பார்த்தாலும் திட்டேன்னு என்ன பண்ணாலும் நீ யூஸ்லெஸ்டா எல்லாம் ஃபுல்லாக ஏதோ ஒரு பணத்தில் ஏதோ ஒரு இதில் வெளியே வந்துட்டேன். நீ எல்லாம் லாய்க்கே இல்லை அப்படி இப்படின்னு அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான். ஆனால் இப்போ டோட்டலி என்னை அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறா. என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறா. என் கூட அவ்வளோ ஜாலியாக பேசுகிறேன். என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான் இந்த ஆக்சிடெண்ட் முன்னாடியே நடந்திருக்கணும். ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு முன்னாடியே இருந்தால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டான். இப்போ எதுக்காக வந்தான்னு கூட தெரில. ஆனால் என் லைஃப்பில் ரொம்ப பெரியதாக வந்திருக்கா. எல்லார் லைஃப்லேயும் ஒயன் இல்லாதது யாருக்குமே தெரிய வேணாம். ஏன்னா அது ஒரு டார்க் பார்ட்டான லைஃப். எல்லாருக்குமே இப்போ ஒரு ஹாப்பி பார்ட் ஆஃப் லைஃப்பை கொடுத்துட்ருக்கா. இதுவே எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு தோணுது. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நீங்கள் உங்கள் அப்பாட்டையும் நிறைய பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. உங்கள் அம்மா செம்ம ஹாப்பியாக போயிருப்பாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்தவங்க என்னை எப்போவுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பீஸ் அனுப்பி வச்சுருவா. எனக்கு அதை பார்க்க கஷ்டமாக இருக்கும். என்னால் ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்க முடியாது. கேட்டால் உடனே என்கிட்ட சண்டைக்கு அப்பிக்கிட்டு வருவா. அப்படி சண்டை கட்டுவா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹாப்பியாக போகிறாங்க. எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆனால் அம்மா அப்பா இருந்தால் யாருக்குமே நிறைய பேருக்கு அந்த அருமையே புரியாது போல். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம் எனக்கு இவ்வளோ நல்ல அம்மாப்பா. அம்மா எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? என்னை அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு அம்மாவாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. பட் எனக்கு அம்மாவே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் இந்த பாசத்துக்கு அவ்வளோ அங்கிருக்கேன். எனக்கு இந்த பாசம் கிடைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஜேகே உங்களை பார்த்துட்டு வேணாம் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் நீ வா அப்படி சொல்லிட்டு அவளை ரொம்ப கூப்பிட்டு போயிட்டான். ஜேகே அவன் பாட்டுக்கு படுத்து என்னமோ பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஏதோ எழுதிட்டு உட்காந்துருக்கீங்க லைட்டை மட்டும் வச்சுட்டு. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுற டெய்லி நைட்டு அந்த நோட்டில் என்ன தாண்டி எழுதுற அப்படி சொல்லிட்டு நோட்டை பிடுங்குறான். பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜேகே பிடுங்கிட்டான். ஜேகே பிடுங்கிட்ட படிச்சுட்டு ஸ்டோரி ரைட் பண்ணிட்டுருக்கியா? எனக்கு ஸ்டோரி எழுத ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டோரி எழுதினா தான் தூக்கம் வரும். இது எனக்கு ஒரு ஆடிட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நீ கூட நான் எழுதுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆல்ரெடி ஏதாச்சும் எழுதியிருக்கியா? எழுதியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்களோட சின்ன திங்ஸ்லாம் எடுத்து வந்திருப்பீங்க. அதாவது அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எவனும் கண்டுக்கல. அதெல்லாம் நீங்கள் யூனிக்காக அழகாக பத்திரமா வச்சிருந்த திங்ஸஸ் அதெல்லாம்
எடுத்து ஜேக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜேக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைரி எடுத்து படிச்சிருப்பா. நீங்கள் பார்த்துட்டு இது வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சு எழுதின ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடி திரும்பி இதை எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே இதை படிக்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் நைட்டு நல்லா குப்பர் அடித்து தூங்கியிருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க படிச்சுட்டு இருக்கான். ஜேகே அதை மூடி வை, நீ தூங்கவே இல்லையா. ஜேகே உங்களை பார்த்துட்டு தூங்குறேன் நீ போ நான் வரேன் அப்படி சொல்கிறான். போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குளிச்சுட்டு சுடிதாரெலாம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் சமைச்சிட்டு ஜேகே சாப்பிடுமா, அதை மூடி வைடா. கேட்குற மாதிரியே இல்லை. ஆஃபீஸ்க்கும் வந்து நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஜேகே நீ ஆஃபீஸ் போகலையா, போல போடி இப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு சின்சியராக படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இவ்வளோ சின்சியராக படிக்காதில்ல என்னடா இருக்குது, அதை மூடி வைடா. ஜேகே கேட்கவே இல்லை. நீங்கள் ஆஃப்டர்நூன் சமைச்சு அவன் கூட்டி தான் விட்டுருப்பீங்க. ஈவினிங் தான் அதை படித்து முடிக்கிறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐயன் உண்மையாலே உனக்கு இப்படி ஒரு திறமை இருக்காடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆமாம் அப்புறம் அது ஊரை விட்டு டைரியா, ஏன் விட்டு டைரி தான்டா. ஜேகே உங்களை பார்த்துட்டு வாய் மட்டும் தான் கவாய் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பேசலாம். சரி விடு, உண்மையிலே இது உன்னோட ஸ்டோரி தானாடி. ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்னும் 2-3 ஸ்டோரிலாம் எடுத்து வைக்கிறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதாவது இன்னும் 3 ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும், இதெல்லாம் நார்மலாக கூட சொல்லிட்டு நீங்கள் ஜிக்கிட்ட வந்து ஸ்டோரிஸ்லாம் காட்டிட்டுருக்கீங்க. அதாவது இது வந்து நான் 8th படித்த எழுதுனது, இது 9th, இது 10th, இது 11th, 12th சரியா. இதுதான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்த எழுதுனது, செகண்ட் இயர் படித்த எழுதுனது, இது இப்போ ஆன் கோயிங்கில் போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேக்கி உங்களை பார்த்துட்டு இவ்வளோ திறமை வச்சுருக்கு, கம்மனே நாவலிஸ்ட் ஆக வேண்டியதானே. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயா அதுக்கு திட்டுன்னு ஒன்று இருக்குல்லப்பா, அந்த திட்டு வேணும், என்கிட்ட திட்டு இல்லைப்பா. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏண்டி இவ்வளோ அழகாக ஸ்டோரி எழுதிட்டு திட்டு இல்லைன்ற, நீங்கள் இதை போய் படிக்க கொடுத்ததுனால அவாவா அடிச்சுப்பாண்டி இந்த ஸ்டோரி நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீ ரிலீஸ் பண்ணுறேன்னு. ஹலோ சாமி, அதுக்கெல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் அப்படி அடிச்சுப்பாங்க. நான் ஒரு 7 வீட்டு பிச்சைக்கார பிள்ளை. ஜேகே உங்களை பார்த்தா லைட்டாக மறைக்கிறான். சரி நீங்கள் ஜேகே பார்த்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ ஜங்கு கூட ஒய்ஃப். ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி ஸ்டக் ஆகிட்டேன். இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குடா, லைஃப்பில் நடக்காத ஒரு விஷயம். ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இந்த ஸ்டோரியை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நிறைய செலவான கூட நீ படிச்சிட்டில, உனக்கு பிடிச்சிருக்கல, ரொம்ப சந்தோஷம் கூட அப்படி சொல்லிட்டு ஜேகிட்ட வாங்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறோம். ஜேகே பட் இதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அந்த டைரி எடுத்துகிட்டு போயிருப்பான். நீங்கள் போடா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்க. நைட்டு சமைச்சு வந்துருப்பீங்க. ஜேகே வரவே இல்லை. ஜேகே 2 நாளாக வீட்டுக்கே வரல. உங்களுக்கு பயத்தையுமே பிடிக்குது, எங்கே போனால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டோரி எழுதிட்டு அவனுக்கு கால் பண்ணுவீங்க, அட்டன் பண்ணிட்டு அங்கே தான் இருக்கேன் வரேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். இப்போ 2 நாள் கழிச்சு ஜேகே வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. இந்தா நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு புக் மாதிரியும் கையில் கொடுக்குறேன், அது நார்மலாக பிரிண்டிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. உங்கள் ஸ்டோரி நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல, அதை போய் டைப் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கி என்னது இதை நான் போய் நாவல் இதில் கொடுக்க போகிறேன். சிக்கி இதை கண்டிப்பாக ஸ்டோரி படிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்கடி, எனக்கு தெரியும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சிக்கி அது நீ நாளைக்கு என் கூட வர வா, நம்ம போய் எனக்கு ட்ரெஸ் வாங்கலாம். சிக்கி பட் அது ஜேகே நீங்கள் சொல்கிறது கண்டுக்கவே இல்லை. உங்களை கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சாரி வாங்கலாமா, சரிப்பா. ஜேகே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு எனக்கு எப்படி போகணும்னு தெரியாது, நானா சும்மா சாரினாலும் ஓகேனா, வேறு ட்ரெஸ் என்னன்னாலும் ஓகே தான், சாரிலே வா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களுக்காக அழகாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாரி வாங்கி தரேன். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜேகேக்கு வந்து அவன் ஒய்ஃப் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும், பட் ஒயனுக்கு கட்ட பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் கேட்டு வாங்குவோம். ஜேகேக்கு அது செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகே அந்த ப்ளவுஸும் தைக்கி கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் போயிட்டு மீத ஸ்டோரி எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே எந்த ஒரு நோட்டை குறிங்க நீங்கள் போ, இதை நான் எழுதி தான் தருவேன் அப்படின்ட்டிங்க. ஜேகே மற்ற 2 ஸ்டோரியும் படிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் எல்லாத்தையும் டைப் பண்ண சொல்லி கொடுத்துட்டான். இப்போ அந்த ஒன்றை மட்டும் நீங்களும் ஜேகே போய் அந்த இடத்துல காட்டுறீங்க. அவங்க சரி நாங்கள் படிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறோம் சார். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்க கூட வந்திருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லாத பையன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சத்தியமாடா அவங்களாம் வேறு லெவல் ஸ்டோரியெலாம் நிறைய படிச்சிருப்பாங்க, என் ஸ்டோரிலாம் அவங்களுக்கு மொக்கையாக தோணும். ஜேகே நீ தான் ஓவராக வந்துட்டு அப்படி ஷாக்காக, எல்லாரெலாம் அப்படி ஆக மாட்டாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அதாவது எப்போவுமே தான் திறமை தனக்கு தெரியாதடி, அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் திறமை, சரியா? நீ வாயை மூட்டுவான் அப்படி சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான். 2 நாள் கழிச்சு அவங்க கால் பண்ணி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பேசுகிறாங்க. நீங்களும் ஜேகே பாருங்க உங்களை பார்த்துட்டு உண்மையிலே இந்த ஸ்டோரி வேறு லெவலில் இருக்குது. ஜேகே உங்கள் ஒய்ஃப் எழுதுனதா? செம்மையாக இருக்குது மேம், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இது தான் ரிலீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒய்ஃப்னு சொல்லி ரொம்ப ஹைப் கொடுக்குறாரோ. ஜேகே உங்களை பார்த்துட்டு
வாயும் மூடிடி சே அப்படி சொல்லி நீங்கள் வாயை மூடிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க புக்கெல்லாம் இது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது புது நாவல், புது ஆர்டிஸ்ட், ஸோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகலை அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஜிகே கிட்ட. பட் அது செம்மையாக ரீச் ஆகுது. அதாவது அவங்க பப்ளிஷ் பண்ணது பத்தவே அவங்க ரிட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஜேகேக்கும் அதை கேட்கும்போது செம்ம ஹாப்பி. நீங்கள் ஜேகே ஹக் பண்ணி குதிச்சுட்டு தேங்க்யூடா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாட்ட வந்து ஜேகே சொல்லியிருப்பான் அந்த மாதிரி ஒயின் கதை எழுதுறான்னு. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. இல்லைப்பா அது இல்லை ஆண்டி, இப்போ அவன் திடீர்னு எழுதுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் அவனை எழுதிட்டான், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா வாங்கி படிச்சிருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இது வந்துட்டு ஒயனோட திறமை இல்லை, அவளோட திறமை தானே. பட் அவங்களுக்கு வந்து என்னோட திறமையாக தானே தெரியும். உங்கள் அம்மா அந்த புக்கு படிச்சுட்டு செம்ம ஹாப்பி. வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. நீங்கள் தேங்க்யூமா, ஐயோ அழகி இவ்வளோ எழுத தெரியுமா, அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் செம்ம ரீச் அடிச்சிருக்கும். அடுத்து அவங்க 2வது ஸ்டோரியும் ஜேகே அடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருப்பான். அதை வந்து ஜேகேவே பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டும்தான் மெயினாக யாராச்சும் பண்ணுறவங்க தேவை. செகண்ட் ஸ்டோரி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பண்ணியிருப்பான். தேர்டு ஜேகே பண்ணியிருப்பான். ஸோ 3 செம்மையாக சேல்ஸாக இருக்கும். ஜேகேக்கு அதில் பயங்கர ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பான். ஜேகே எல்லாமே நீங்கள் வச்சுக்கோ, எல்லாமே உன்னோட திறமைக்கானது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா உங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்டோரி எழுத பிடிக்கும். உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்போலாம் எழுதுகிற அளவுக்கு யாரும் கிடையாது. ஸோ ஸ்டோரி சொல்லுவாங்க. அதை கேட்டு தான் உங்களுக்கு ஸ்டோரியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அம்மாவோட கல்லறைக்கு போகலாமா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கூப்பிட்டு போயிருப்பான். 3 புக்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, அம்மா எப்போவுமே எனக்கு ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பேன்ல, நீ சொல்லி தான் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பாரு, இப்போ நான் நாவலிஸ்ட், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 புக்கையும் அங்கே வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ அந்த 3 புக்குக்காக தான் நீங்கள் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு போதுமா மினி போறியா, இதுக்கு மேலே இந்த புக்கில் படிக்க ஒன்றும் இல்லை. இவ்வளோ லைஃப் ஸ்டோரியா ஏண்டி, இவ்வளோ பெரிய ஸ்டோரியை இவ்வளோ அழகான புக்காக ரெடி பண்ணியிருக்கேன், என்னாடி இப்படி பொசுக்குன்னு இவ்வளோதான்னு கேட்குறேன். அப்படி சொல்ல, இவ்வளோ ஸ்டோரியா அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்து ஓயின் மறைக்கிறா. சே நான் கிளம்ப வர எடுத்துட்டு மினி ஓடியே போயிட்டான். இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஸ்டோரி தான் புக்காக நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஓகேவா? இன்றைக்கி தான் புக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஜேகே இன்னும் இந்த புக்கு படிக்கவே இல்லை. அதாவது நம்ம ஸ்டோரி எழுதிருக்கேன்னு சொன்னீங்க, அதை நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு தெரியணும்ல. ஜேகே அதை வாங்கி படிக்கிறோம். அப்படியே என்ன நடந்துச்சோ அது எல்லாமே எழுதி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சத்துக்கு அப்புறம் ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடக்காத சில விஷயங்கள் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு ஜேகேக்கும் இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சுல. இது எல்லாமே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜேகேவும் வந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அழகான 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு அப்படின்னு சொல்லி 3 குழந்தைங்க பிறக்கிற மாதிரியும், அந்த 3 குழந்தை வளர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக லைஃப் போகிற மாதிரி இந்த ஸ்டோரி முடிச்சிருக்கீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் புக்கை படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 நாள் ஜிகே படிச்சிருப்பான். அது அவ்வளோ பெரிய புக்கு. ஜிகே ஃபுல்லாக படிச்சிட்டும். வேறு லெவல் டி. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு சாப்பிடு கட்டு. ஜேகேவும் வந்து அப்படி சொல்லிட்டு வாங்குறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஆனால் எண்டிங் என்ன இந்த மாதிரி இல்லையே, எண்டிங் இப்படி தானே ஜேகே இருக்கும் நம்ம லைஃப்லேயும். ஜேகே உங்களை பார்த்துட்டு, இன்னும் குழந்தை பிறக்கலையே ஒயன், அது பிறக்கும் ஜேகே எடுத்தாட்டி ஓட்டுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணாமல் எப்படி ஒயன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அதுக்கெலாம் இந்த நாள் இருக்கா காட்டு. ஜேகே வந்துட்டு இப்படி உங்களை பார்க்குறான். நீ வந்து டேபிளில் உட்காந்து விட்டுட்ருக்கேன், அவன் சேரில் உட்காந்துருக்கான். டக்குனு ஹிப்பை பிடிச்சி எடுக்கிறான். ஜேகே அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பார்க்குறான். இப்போ நீங்கள் ஒட்டில் உட்காந்துருக்கீங்க, அவன் அப்படியே எழுந்திரிக்கிறான். ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. உங்கள் கையில் இருக்க பிளேட்டை வாங்கி வச்சுட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாண்டி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வேணாம், கம்மனிரு, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, எனக்கு ப்ராசஸ் வேணும் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பார்த்துக்கலாம் காட்டுற அப்படின்னாலும் ஜேகேக்கு ஒரு வாய் விட்டுடுறீங்க. ஜேகே வாங்கிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். முகத்தில் இருக்க மொத்த சாப்பாடு உங்கள் முகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜேகே வந்துட்டு அப்படியே உங்கள் நாக்கு பிடிச்சி பைட் பண்ணுறாங்க. ஜேகே இப்படி பண்ணாத அப்படின்றீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த சாப்பாடு அதே மாதிரி ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் போதும். ஜேகே உங்களை பார்த்து 2 பேர்ட்டும் சாப்பிட்டாச்சு. நைட் டைம், பர்ஃபெக்ட் டைம், மேக் மை வேர்ல்டு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு மேக் அவர் வேர்ல்டு. கரெக்ஷன் ரொம்ப கரெக்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை தூக்கிட்டு போகிறான். இப்போ 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. ஜேகே உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் ஜேகே கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே இந்த செக்ஷன் செம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபினிஷாக இருக்கும். அப்படியே இந்த சைட் பார்த்தா இப்போ தான் வந்துட்டு நம்மளோட ரியல் வயனை காட்டுறோம். அவள் அப்படியே வந்துட்டு அந்த ஃபேரி கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. ஃபேரிவே இதெல்லாம் பார்க்காதடி அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் மட்டும் கூப்பிட்டு போயிருப்பா. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சொல்லும்போது என் லைஃப்பை தூக்கி இப்படி நடத்தி கொடுத்துட்டேடி இப்படி சொல்லி ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபேரி அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஏன்
ஜேகே நான் நிறைய குடும்பப்படுத்திருக்கேன்ல, எனக்கு இது இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஜேகே ஹாப்பியாக இருக்கான்ல, எனக்கு அது போதும். ஃபேரி அந்த பொண்ணை பார்த்துட்டு, உனக்கு யார் உடம்புக்கு பொண்ணுன்னு சொல்லு, நான் மாற்றி விட்றேன். டக்குனு ஒயின் ஃபேரியை பார்த்துட்டு, இதே பொழப்பாக தான் தெரியுறியா? ஏய் அப்படியெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஃபேரி க்யூட்டாக சிரிக்கிறான். போ எனக்கெல்லாம் வேறு எந்த உடம்பும் வேணாம், போதும் எனக்கு இந்த லைஃப் போதும். நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டேன். நெக்ஸ்ட் ஒரு லைஃப் எனக்கு ஒரு நல்ல மைண்டில் அப்படி வேணும். இப்போ கண்டிப்பாக நான் யாரோ உடம்புக்குள்ளே போனாலும் இந்த மூளை என்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் கிறுக்கு புத்தி கடைசியாக பண்ணிவிட்றோம். அதனால் நான் போயிட்டு என் நெக்ஸ்ட் லைஃப்பில் ஒரு நல்ல பொண்ணாக திருந்தி வந்து அதுவும் ஒய்யனா வந்து ஜேகே கூடயே வாழ்கிறேன். சந்தோஷமாக போய்ட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேரி அந்த பொண்ணுக்கு அழகாக டேட்டா கட்டி அனுப்பி வச்சுட்டு ஒய்யன் நினைப்பேன் ஹாப்பியாக இருப்பாடு சொல்லிட்டு ஃபேரியும் மறைஞ்சு போயிடுறான். நீங்களும் ஜேகேவும் அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியான லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகேக்கு எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னொரு புக்கு எழுதுடி, என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஏதோ ஸ்டோரி சொல்கிறாங்க, போடா மொக்கையாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு அடி பாவி 3 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு, 4வது புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோதானே. அதுங்காட்டி உனக்கு நான் சொல்கிற ஸ்டோரி மொக்கையாக தெரியுதா? ஆமாண்டா போடா நல்ல ஸ்டோரியை சொல்கிறேன். ஜேகே வந்து உங்கள் இழுப்பக்கிட்டு நல்ல ஸ்டோரியை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறா. நீங்கள் நோன்னு வீடு ஜேகே வந்து உங்களை அப்படியே ரப் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கோம். நீ இப்படி பார்க்காத, நீ இப்படி பார்க்குறத பார்த்தாலே நான் ஓகே சொல்லிடுவேன் போல். வேணாடு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. ஜேகே பட் அப்படியே ஹாப்பியாக போயிருக்கோம். இன்றைக்கி ஜேகே முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன புது புக் எழுதிட்டேன், சரி கொடு. ஜேகே படி. ஜேகே உங்களை பார்த்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் படின்னு சொன்னேன். ஜேகே வந்துட்டு அந்த புக்கை வாங்கி ஓப்பன் பண்ணுறான். அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, அங்கே பேப்பர்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு எதை வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி இது? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இதை ஜேகே சரின்னு சொல்கிற ரெட் கலர் நாட் மாதிரி இருக்குது. அதை இழுக்கிறான், அது அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா ப்ரெக்னென்சி கிட்ட இருக்குது. ஜேகே நிமிஷம் உங்களை ஷாக்கில் பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது ட்வின்ஸ். ட்வின்ஸ்டா நமக்கு நல்லா பாரு. ஜேகே பார்க்குறான். ரியலி ஹோமா அதில் 3 கோடு இருக்குது. ஜேகே டக்குன்னு இருந்துச்சு உங்களை ஹக் பண்ணுறான். நிஜமா தான். ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே போய் டெஸ்ட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு ட்வின்ஸ் தான். ஜேகேவோட அம்மாட்ட சொல்லி அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் ஜேகே 1 வீக்கில் டிவோர்ஸ் ஆக போகிறவன்னு. பட் எல்லாமே மாறிச்சு அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால. எல்லாருக்கும் இப்போ ஜேகே வந்துட்டு அப்பாவாக போகிறோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அம்மா ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பி. எல்லோரும் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி. அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா, அவங்க அத்தை, மாமா, ஜேகேவோட அப்பான்னு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. உங்கள் அப்பான்னு எல்லோரும் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க. ஜேகேனால உங்கள் கிட்டே வர முடியல. ஒயின் இது சாப்பிட்றியா? அதை போதும் நான் சாப்பிட்டு வெடிச்சிருவேன் போல். ஒயின் ப்ளீஸ் தாங்க இதை மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சரி எப்படி சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒயினா இந்த நட் ஜூஸ் அம்மா போதுமா ப்ளீஸ் தங்கம். உங்களால் வந்து யாராச்சும் பாசமாக சொல்லுவாங்களோ அதை தடுக்கவே முடியல. பாசமாக கேட்குறாங்களே அப்படி சொல்லி வாங்கி எதாவது கொடுத்துக்கிறீங்க. ஜேகேக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏன்னா எல்லாரோட பாசத்துக்கு ஒரு அடிமையான ஒயனை இப்போ பார்த்துட்ருக்கான். ஒயன் என்ன ஜேகே அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. ரூமுக்கு வாடி. நீங்கள் ஜேகே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்துச்சு ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே உங்கள் கை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பேக் பண்ணி நிற்கிறான். என்னடா ஆடு சொல்கிறீங்க. ஜேகே அவங்க ஹேண்டை வந்து வாங்கிக்கிட்டோம். மிஸ்ஸியும் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும், அப்புறம் என்ன புருஷா மிஸ்ஸியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சரி திரும்புறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எல்லாரும் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த டோர் நாக் ஆகுது. இந்த ஜூஸை குடிச்சியா இல்லையா? அம்மா நான் குடிச்சிட்டு டம்ளர் அங்கே தான் வச்சுட்டு இருந்தேன் பாரு. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. முன்னாடி குறுக்க வராங்க. ஜேகே பார்த்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. என் ஸ்டொமக்கில் நம்ம 2 பேரோட அழகான 2 உயிர் இருக்குடா. அதை பார்த்துக்கணும்ல. அப்போ அப்படி தான் பார்த்துப்பாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதனால தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜேகே பார்த்துட்டு போடா வாடா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணுறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரியும் ஆளுக்கும் அழகான ட்வின்ஸ் 2 பேபி. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னும் அந்த புக்கில் இருந்தால் ஒரு குழந்தை தான் மிச்சம். ஜேகே பார்த்துட்டு போடா அப்படி சொல்லி ஜேகே தலையிலேயே அடிக்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே அந்த குழந்தைங்களை பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து அந்த புக்குக்கான ஒரு லான்ச் வந்திருக்கு. அதாவது அதுக்கான ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த அதுக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு மேம் அந்த ஸ்டோரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. மறக்கலையே. நீங்கள் அவங்க சொல்கிறத கிட்ட லைட்டாக சிரிச்சிட்டு நான் மறக்கலை மேம். ரியலி அந்த ஸ்டோரி வேறு லெவல் மேம். இந்த ஸ்டோரி எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க? அது ரியல் லைஃப் ஸ்டோரி அப்போல்லாம் சொன்னீங்களே. ரியல் லைஃப் ஸ்டோரி சொன்னேன் மீன்ஸ் இது என்னோட ட்ரீமில் வந்துச்சு. அது ஒரு ரியல் லைஃபாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் எழுதினேன். அதனால ரியல் லைஃப் ஸ்டோரி.
ஓ மேம், நாங்கள் நிஜமாலே இது ரியல் லைஃப்பில் நடந்துச்சுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நடந்துச்சு தானே எல்லாமே எடுத்துகிட்டு ஜேகே உங்களை பார்த்து அஸ்கில் அழகாக சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு அப்புறம் நிறைய கொஷின் கேட்குறான். மேம் இதுக்கு இன்னொரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன வைப்பீங்க? ரீபர்த்னு வைப்பேன். ஒரு பொண்ணோட அழகான ஒரு ரீபர்த், அந்த பையனுக்கு அது ஒரு நல்ல லைஃப்க்கான ஒரு ரீபர்த். ஸோ இது ஒரு ரீபர்த் ஸ்டோரி மாதிரி இருக்கும். எஸ் மேம், உண்மையிலே பட் வேறு லெவல் மேம். இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி தாங்க நானும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியலி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டீங்க. ஜேகே வந்து உங்கள் கையில் ஒரு குழந்தை கொடுத்துட்டு அவர் கையில் குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஜேகே இது ஒரு ரியல் லைஃப்பில் வேறு யாருக்குமே நடக்காதுல்ல. ஜேகே உங்களை பார்த்துட்டு வாய்ப்பே இல்லடி, நமக்கு நடந்ததே அது ஒரு அதிசயம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆனால் என் லைஃப்பில் எந்த ஒரு அதிசயம் நடக்கலைன்னா இந்த 2 அழகான அதிசயம் நம்ம கையில் இருக்காது. அவன் அடுத்த ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறேன், நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்புறம் ஹாட் அண்ட் ஸ்டெயின் வந்து டெலிகிராமில் போகிறேன்னு சொன்னேன். ஸோ இதுக்கான ஹாட் அண்ட் ஸ்டெயின் வந்து சீன், ஓகேவா? சாரி ஸ்டெயின் சொல்லிட்டேன். சீன் வந்து டெலிகிராமில் வரும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஓகேவா? அதை வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து அங்கே வந்து பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணி அங்கேயே மெசேஜ் பண்ணுங்கள், நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வரும். ஸோ வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வீடியோ போடுவேனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணி இன்ஸ்டா ஐடி எல்லாமே ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேவா? இல்லை உங்களுக்கு வேணும் அதை வந்து டச் பண்ணிக்க வரலக்கா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக லிங்க் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ.